படங்கள் கூட வேற பிபிசி சிங்களத்துக்கு செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 26ஆம் நாள் ஜாழ் நீதவான் எஸ் லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் இன்று அதிகாலை 7:45க்கு ஆரம்பிக்கப்பட்டது. புதிதாக 6 மனித எண்புகள் அடையாளம் காணப்பட்டு 6 மனித எண்புகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன, சுத்தப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 366 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டு 357 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவல் வழங்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரியிடம் மனித எண்பு தொகுதிகள் பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் பிற சான்று பொருட்களாக நாணயம் 2 நாணயம் ஒட்டியவாறான நாணய குத்தி ஒன்று 119வது பிற சான்று பொருட்கள் இலக்கிடப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நாளை 27ஆம் நாள் அகழ்வுப்பணி நடைபெறும். இன்று யாழ் மாணவர்கள் இந்த அகழ்வுப்பணியில், தொல்பொருள் திணைக்கள மாணவர்கள் இந்த அகழ்வுப்பணியில் ஈடுபட்டிருந்தார். சிறுவர்கள் 3 பேருடைய எண்பு தொகுதிகள் சிறுவர்களாக காணப்படுகிறது. மற்றது வயது அடல்ட்ஸ் எலும்பு தொகுதியாக காணப்படுது. C17 என்றது ஏற்கனவே ஆரம்பத்தில் இந்த 3ஆம் கட்ட அகழ்பணி இடைவெளி விடும்போதும் அந்த அடையாளப்படுத்தப்பட்டது. அது இன்று சுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அகழ்ந்த போதுதான் அது சம்பந்தமான என்ன விடயம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். இடுப்புக்கு கீழே நடுப்பகுதியில் அந்த 2 நாணய குத்தியும் ஒட்டியவாறு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. 345 நினைக்கிறேன். அதே நேரம் நீதி அமைச்சர் வெள்ளிக்கிழமை வருவதற்காகவும் OMB கமிஷனர்ஸ் வருவதற்கான நகர்த்த பத்திரம் இன்று OMB சட்ட அலுவலரால் சட்டத்தரணியால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான அனுமதி பிற்பகல் தாக்கல் செய்யப்பட்டபடியால் அவர்களுக்கான அனுமதி வழங்கப்படும்.